Hello students, welcome to Hiba Max Study Time. 9th Standard CBSE Max Path Report, Chapter 4, Exploring Algebraic Identities. End of chapter exercise. First question in the video, use suitable identities to find the following products. So, நான் ஒரு ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு நான் ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ரைட்டா? என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போறோம் அதுதான் விஷயம். நம்ம டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 91ல நிறைய ஐடென்டிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த சாப்டர்ல நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்றோம்ட்டு. ஸோ இத ஒரு 2-3 டைம்ஸ் எழுதி பார்த்து நல்லா மெமரைஸ் பண்ணிடுங்க. இதை வச்சுதான் நம்ம ஒரு விஷயமா சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, -3x + 4 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை நான் எப்படி எடுக்கலாம்? a + b ஹோல் ஸ்கொயர். ஏன்னா 2 டேர்ம் இருக்கு, அதுக்கு ஸ்கொயர் இருக்கு, நடுவுல பிளஸும் இருக்கு. ஸோ இந்த ஐடென்டிட்டி எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? a ஸ்கொயர் plus 2ab plus b square. Solution la given எழுதலாம் -3x plus 4 whole square. இதுல a இடத்துல -3x இருக்கு, b இடத்துல 4. இப்ப இந்த ஐடென்டிட்டியில தான் நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். -3x plus 4 whole square is equal to first a square -3x whole square plus 2 into a இடத்துல -3x into b இடத்துல 4 plus b square. -3 into -3 minus into minus plus ன்னு மாறிடும். So 9x square plus 2 into 3 4s are 12 minus 12x ஏன்னா மைனஸ் இருக்கு plus 4 square 16. ஃபைனலா 9x square minus 24x plus 16 நம்மளோட ஆன்சர் கிடைக்கும். கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதே சம்ம நீங்க இன்னொரு மாடல்லையும் செய்யலாம். என்ன அப்படின்னா 4 minus 3x whole squareன்னு எடுத்து செய்யலாம். இந்த டேர்மை மாத்தி எழுதிக்கலாம். 4 minus 3x மைனஸ் செகண்டா எழுதிக்கலாம், பிளஸ் 4 முன்னாடி இருக்கும். இதுக்கு என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவோம்னா a minus b whole square. ஸோ ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் கொடுக்கும். ஸோ இது நான் சொல்லி கொடுத்துட்டேன். செகண்ட் சப் டிவிஷன் நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி சேம் ஆன்சர் தான் கிடைக்குதான்னு செக் பண்ணுங்க. ஒரே ஒரு விஷயம் தான் மாறும். ஃபர்ஸ்ட் 16 வரும், அப்புறம் 9x square லாஸ்டா வரும். இது மட்டும் தான் சேஞ்ச். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 2s plus 7 2s minus 7. சொல்யூஷன்ல கொஸ்டின் எடுத்து எழுதிட்டேன். சரிங்களா? இப்போ இங்க எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா a plus b இன்னொன்னு a minus b which is equal to a square minus b square. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும். ஏனா இங்கேயும் a தான், 2sனா இங்கேயும் 2s, bனா இங்கேயும் b, பிளஸ் மைனஸ் மாறி இருக்கணும். சரிங்களா? இப்ப இங்க a ஓட இடத்துல 2s இருக்கு, b ஓட இடத்துல 7 இருக்கு. பிளஸ் மைனஸ் எடுக்க கூடாது. a வேல்யூ 2s, b வேல்யூ 7. அப்ப நம்ம ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும்? 2s plus 7 2s minus 7 is equal to 2s whole square minus 7 square. 2s னா என்ன அர்த்தம்? 2க்கு ஸ்கொயர் வரும், s-க்கு ஸ்கொயர் வரும். அப்ப 4s square is minus 7 square 49. எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், p square plus 1/2 into p square minus 1/2. ஸோ இப்போ லாஸ்ட் சம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தானே இருக்கு. b square plus 1/2 into p square minus 1/2. ஸோ இது எப்படி இருக்கு? a plus b இன்னொன்னு a minus b which is equal to a square minus b square. இப்போ இங்க a இடத்துல பாருங்க p ஸ்கொயர்னே வந்திருக்கு. இப்போ மறுபடியும் இதுக்கு ஸ்கொயர் பண்ணும். b ஓட இடத்துல 1/2. ரைட்டா? இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? p square plus 1/2 p square minus 1/2 is equal to a square. அப்ப p square whole square minus b square 1/2 whole square. p square whole square அப்ப p பவர்ல 4 minus 1/4. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 2n plus 7 2n minus 7. சேம் ஃபார்மேட் தான் இருக்கு. ஸோ சொல்யூஷன்ல கொஸ்டின் எழுதிக்கலாம். 2n plus 7
இன்னொன்று 2n minus 7. a plus b இன்னொன்று a minus b that is equal to a square minus b square. இப்போ a எடுக்கிற இடத்துல 2n, b இருக்கிற இடத்துல 7. Substitute பண்ணிட்டா போதும் இல்லையா? 2n plus 7 into 2n minus 7 is equal to 2n whole square minus b square. b இடத்துல 7 இருக்கு. இப்போ 2n whole square என்ன அர்த்தம்? 2க்கும் ஸ்கொயர் வரணும், n-க்கும் ஸ்கொயர் வரணும். ஆர் 2n whole square நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா 2n into 2n ரெண்டும் ஒண்ணுதான் சரிங்களா? minus 7 square 49, 2 square 4, 4n square minus 49. Understand ஆகுதா? சம் அடுத்த question பார்க்கலாம். Next fifth question பாருங்க. s minus 2t s square plus 2 into s into t plus 4t square. So இது இப்போ வேற ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ண போறோம். s minus 2t s square plus 2 times of s into t plus 4t square. இப்போ இதை நான் எந்த ஐடென்டிட்டியோட கம்பேர் பண்ண போறேன்னா a minus b a square plus a into b plus b square. ஸோ இதே ஃபார்மேட் வந்து எக்ஸ் ஒய் வச்சுட்டும் செய்யலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதுவும் டவுட் கேட்குறாங்க. இப்போ எங்க புக்ல வந்து எக்ஸ் ஒய்ல தான் இருக்கு ஐடென்டிட்டி, பில யூஸ் பண்றோம், அது ப்ராப்ளமே கிடையாது சரிங்களா? நமக்கு வேல்யூஸ் ஏ பி எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை சரிங்களா? which is equal to a cube minus b cube. a இருக்கிற இடத்துல நீங்க x எழுதுவீங்க, b இருக்கிற இடத்துல yன்னு எழுதுவோம். நம்ம எப்பவுமே a plus b whole square அப்படி படிச்சுட்டு சேம் அதுலயே தான் செய்யறோம், வேற எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்ப a இடத்துல s இருக்கணும், b இடத்துல 2t இருக்கணும். இதை நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்பேன். இந்த ஐடென்டிட்டி கரெக்டா வந்துச்சுன்னா நான் a cube minus b cubeன்னு எழுதலாம். ரைட்டா? சப்ஸ்டியூட் பண்ணுங்க. a இடத்துல s கரெக்ட், b இடத்துல 2t, s ஸ்கொயர், நெக்ஸ்ட் a into b, அப்ப s into 2 times of t plus b square, அப்ப 2t square. சேம் வேல்யூ வருது, s minus 2t s square plus 2 into st, 2t whole square வந்து 4t square. ஸோ இதை நான் எப்படி ஷார்ட் பண்ணி எழுதுவேன், ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதுவேன்னா a cube minus b cube. a cubeன்றது s cube minus b cubeன்றது 2t whole cube. நெக்ஸ்ட் லைன்ல s cube minus 2 cubeனா 2t into 2t into 2t, 2 2s are 4, 4 2s are 8, t cube. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின், 1 by 2r minus 4r whole square. ஸோ இது பார்த்தோடனே கண்டுபிடிச்சிடலாம், a minus b whole square. சொல்யூஷன்ல given எழுதலாம் 1 by 2r minus 4 times of r whole square. எந்த ஐடென்டிட்டியோட கம்பேர் பண்றோம்? a minus b whole square is equal to a square minus 2ab plus b square. இப்போ இதை எழுதலாம் 1 by 2r minus 4r whole square is equal to a இடத்துல என்ன இருக்கு? 1 by 2r, b இடத்துல என்ன இருக்கு? 4 times of r. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. a square 1 by 2r whole square minus 2 into a square 1 by 2r, b ஓட வேல்யூ 4 into r plus b square 4 into r whole square. சால்வ் பண்ணுங்க. 1 by 2r square, அப்போ 1 by 2 2s are 4 r square, 2 2 கேன்சல் ஆயிடும், r r கேன்சல் ஆயிடும், minus 4 மட்டும்தான் இருக்கும், plus 4 square 16 r square. கிளியரா? இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் ஈஸி தான். 1 by 2r minus 4r whole square ஓட வேல்யூ 1 by 4r square minus 4 plus 16r square. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, minus 3m plus 4k minus l whole square. ஸோ இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம், a plus b plus c whole square இல்லையா? ஸோ கொஸ்டின் பாருங்க, minus 3m plus 4k minus l whole square. ஸோ என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போறோம்?
a plus b plus c whole square. A square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. கிளியரா? இப்ப a இடத்துல என்ன இருக்கு? -3m. b இடத்துல 4k. c இடத்துல -l. ஏன்னா ஃபார்முலால a plus b plus c தான் வரும். அப்ப மைனஸ் வேல்யூ நம்ம தான் எடுத்துக்கணும். இப்ப சப்ஸ்டியூட் பண்ணலாம். -3m plus 4k minus l whole square is equal to a square minus 3m whole square plus b square 4k whole square plus c square minus l whole square plus 2 times of a into b. a value என்ன எடுத்திருக்கோம்? -3m. b value 4k plus 2 times of b value 4k, c value minus l plus 2 times of c value minus l, a value minus 3m. இப்போ minus 3 into minus 3 plus 9, 9m square plus 4 square 16k square minus into minus plus l square. So minus 2 3s are 6, 6 4s are 24 m into k plus into minus minus 2 4s are 8, 8kl minus into minus plus 2 3s are 6l into m. இதான் final answer. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஃபார்முலாஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 8th சப்டிவிஷன் பாருங்க. x minus 1/3 into y whole cube. இது எப்படி இருக்கு ஃபார்முலா பாருங்க. சொல்யூஷன்ல கொஸ்டின்ல கொடுத்திருக்க வேல்யூ எடுத்து எழுதியிருக்கேன். x minus 1/3y whole cube. ஸோ இது எந்த ஐடென்டிட்டி மாதிரி இருக்கு? x minus y whole cube is equal to x cube minus 3x square y plus 3xy square minus y cube. கிளியரா? இப்ப x இருக்கிற இடத்துல x தான் வரணும். y இருக்கிற இடத்துல 1/3 into y ன்னு மாறிடும். ரைட்டா? இப்ப இதுதான் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். x minus 1/3y whole cube is equal to x இருக்கிற இடத்துல x தான் x cube minus 3 into x இருக்கிற இடத்துல x square, y இருக்கிற இடத்துல 1/3 into y plus 3 into x இருக்கிற இடத்துல x, y இருக்கிற இடத்துல 1/3 into y whole square minus 1/3 into y whole cube. ரைட்டா? நெக்ஸ்ட் லைன் பாருங்க. x cube 3 கேன்சல் ஆயிடும். அப்ப minus x square into y ஆன்சர் இருக்கும். பிளஸ் இங்க வந்து 3 ஸ்கொயர், அப்போ ஒரு வாட்டி எழுதிக்கலாம். 3 into x into y, y ஸ்கொயர் இருக்கு divided by 3 ஸ்கொயர் 9ன்னு மாறிடும். மைனஸ் இப்போ கியூப், அப்போ 1/3 3s are 9, 9 3s are 27y cube. 1 time 3 time cancel. பேலன்ஸ் பாருங்க. x cube minus x square y plus xy square by 3 minus 1/27 into y cube. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? லாஸ்ட் ஒன். லாஸ்ட் கொஸ்டின் 7/2k minus 2/3m whole cube. சேம் ஃபார்முலா தான் இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 7/2k minus 2/3 into m whole cube. x minus y whole cube is equal to x cube minus 3x square y plus 3xy square minus y cube. இங்க x இருக்கிற இடத்துல 7/2 into k, y இருக்கிற இடத்துல 2/3 into m. கிளியரா? இப்ப சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 7/2 into k minus 2/3 into m whole cube is equal to x இருக்கிற இடத்துல 7/2k whole cube minus 3 into 7/2k whole square into y இருக்கிற இடத்துல 2/3m plus 3 into 7/2k
2 by 3m whole square minus 2 by 3m whole cube. Right? Next line பாருங்க 7 cube 7 7s are 49. 49 into 7 343 k cube ன்னு எழுதணும். Divided by 2 cube 2 2s are 4 2s are 8 minus 3 3 cancel பண்ணிடலாம். 7 square 7k whole square 7 square 49 k square by 2 square 4 into 2m. இதை ஏன் விட்டு வச்சிருந்தேன்னா இது 4 மாத்திட்டு கேன்சல் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். சரிங்களா? பிளஸ் இதை கேன்சல் பண்ணும். ஆனா இங்க வந்து ஸ்கொயர்ல இருக்க முதல்ல சால்வ் பண்ணிடலாம். 3 into 7 by 2k into 2 by 3m into 2 by 3m minus 2 cube 8 3 cube 27 அப்புறம் m cube 3 3 cancel 2 2 cancel. இப்ப பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும்னா நம்மளோட ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். 343 by 8k cube minus 2 எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. 49 k square m by 2 plus 7 2s are 14 k 2 m இருக்கு. so k m square divided by 3 மைனஸ் இந்த டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.